வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்னையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க. அகாடமிக் ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, பேஸ் 1ல் இருக்கக்கூடியவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. யாருக்கெல்லாம் சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டுமே வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து கரெக்ஷன் பண்ணப்பட்ட ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கணும், முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் வந்து சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அட்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு போஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் டிஎன்ஏயு ப்ரெஸ் நோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டை நீங்கள் வந்து கவனமாக வந்து படிச்சே ஆகணும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 11/7/2023 அன்று வந்து திருத்தப்பட்ட அந்த ஒரு பட்டியலில் உங்களுக்கு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே உங்கள் பேர் வந்து இது வரைக்கும் ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் 24/7/2023, அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை 5 மணிக்குள்ளே நீங்கள் தகுதியுள்ள ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் மெயிலுக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை சரிங்களா. இதை வந்து கவனம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. மெயில் அனுப்ப முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தகுதி உள்ள நபர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு நியூஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, எப்போ நம்ம பாயிண்ட் போகணும் அப்படிங்கிற A to Z எல்லாமே நேற்றே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் வந்து ஸ்ரீராம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டேட் வந்து இன்றைக்கி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்து உங்களுக்கு 8 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா CG1 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செலெக்ஷன் ஆன பீப்புளுக்கு வந்து பேஸ் 1ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. சரிங்களா. அதே மாதிரி இந்த பீப்புளுக்கு எல்லாமே வந்து 26ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 8 மணிக்கு. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா CG9 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேட்சில் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் நம்பர் இருக்கும், ஆடிட்டோரியம் ரூம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அசம்பிள் ஆகணும். அவங்க உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா. இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பழக்கி விட்டுருவாங்க. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. வெகு சீக்கிரமே வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இது அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். தேங்க்யூ.